ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல சோனி லைவ் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க மது விது ஃபேமிலி காமெடி ஜானர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்துல பாத்தீங்கன்னா ராஜ்குமார், அம்பரீஷ் ரெண்டு பேரும் பிரதர்ஸா இருக்காங்க. ராஜ்குமாரோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவருக்கு ரெண்டு பசங்க. அதுல ஒரு பையன் பேச்சுலராகவே இருக்கான், இன்னொரு பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட பல வாட்டி பாத்தியும் அது ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பயபுல ஒரு பொண்ணை பார்க்கறான். பார்த்ததும் ரிலேஷன்ஷிப்ல விழுந்துடுறான். அதை வீட்டுல சொல்றான். அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ். ஷரஃப்யுதீன் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள நடக்கிற காமெடி போர்ஷன்ஸா ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா எல்லாமே சிச்சுவேஷன் காமெடியா தான் இருக்கு. செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா ஜெகதீஷ் வர காட்சிகள்லாம் பல இடத்துல நம்மள சிரிக்க வைக்க தான் செய்றாங்க. அதே மாதிரி படத்துல இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கும் சூப்பராகவே இருக்கு. ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லவ் போர்ஷன்ஸுமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த டெக்னிக்லையும் பார்த்தீங்கன்னா படம் சவுண்டாகவே இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும். இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும். கிட்டத்தட்ட ஸ்டோரி பிளாட் நல்லாவே இருந்தாலும் இவங்க ஸ்க்ரீன் பிளேல பெருசாக அதை கன்வெர்ட் பண்ணி எழுதல. பல இடங்கள்ல ரைட்டிங் பயங்கர வீக்காக இருக்கு. ஸ்க்ரீன் பிளேல கிளைமேக்ஸ்லாம் பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லவே இல்லை. எமோஷனல் பாண்டிங் சீன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பல சீன்ஸ் பல படங்கள்லையும் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.